Hi friends, welcome back to your channel. இந்த வீடியோல எங்களோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 லேடிஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ப்ராப்பராலாம் இருக்காது. அதே மாதிரி இந்த கிச்சன்ல என்னோட vlogகாக எந்த ஒரு திங்ஸுமே இன்ட்ரோ듀ce பண்ணிருக்க மாட்டேன். ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே இங்க இருந்து தான் ஷேர் பண்ணுவேன். இது எங்களோட ஓன் ஹவுஸ் தான். பட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக மட்டும் அத்தை வீடுன்னு சொல்லியிருப்பேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான். அதனால ஃப்ரிட்ஜும் வெஜிடபிள் பேஸ்கெட்டும் மட்டும் கொஞ்சம் முன்னால் வெளியவே வச்சுட்டோம். கிச்சனோட என்ட்ரன்ஸில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டு மாதிரி இருக்கும். அது வந்து கிரைண்டர் வைக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கட்டி விட்டுருக்காங்க. இந்த திட்டுலேருந்து ஒரு சின்ன கேப்போட கிச்சனோட ஷெல்ஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதில் கீழே ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருப்பாங்க. நாம் அரிசி ட்ரம்மு குடம் எல்லாமே வச்சுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாட்டு அரிசி ஒரு ட்ரம்லையும் சின்ன டப்பாவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வச்சுருப்போம். அத்தைக்கும் தாத்தாக்கும் சுகர் இருக்கிறதால வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் இருக்கும். அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி கிராசரி ஐட்டம் ஆயில் கண்டெய்னர் எல்லாமே வச்சுருப்போம். அண்டு இந்த சென்டர் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே இறக்கி இங்கே தான் வைப்பாங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் தான். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது இந்த கவுண்டர் டாப்புக்கும் சேர்த்து வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து விட்டுட்டாங்க. அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வீடெல்லாமே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு வந்துக்கிட்டே இருந்தது. அதனால நான் வந்து ஆன்லைனில் ஷீட் வாங்கி இப்படி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஒரு 4 months ஆச்சு. அதுவுமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நைஃப் ஸ்டாண்டு, உப்பு புளி போட்டு வைக்கிற ஜாடி எல்லாமே இருக்கும். இதோட மூடியை எங்கள் வீட்டு பாட்டி அத்தா தான் தெரியாமல் கீழே போட்டு உடச்சிட்டாங்க. அதனால நான் அதுலேருந்து செராமிக் பாட்டி எதுவுமே வாங்கி வைக்கவே இல்லை. அப்படியே பக்கத்துலேயே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் வச்சுருப்போம். அடுப்பு பார்த்தீங்கன்னா நார்மலான 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இதை வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்கும். பட் அத்தைக்கு இதை மாத்திரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அப்படியே லெஃப்ட்டில் ஜன்னல் கிட்ட ஆரோ வாட்டர் இருக்கும். அதுக்கு லெஃப்ட்டில் சிங்க்கும் மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருப்போம். மீடியம் சைஸ் கிச்சனாக இருந்தாலுமே கவுண்டர் டாப்பு கீழே எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக விட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஆயில் கேன் வச்சுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டஸ்ட்பின் தான் வச்சுருந்தோம். ஆனால் சின்ன தம்பி எடுக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டோம். நான் வீடியோக்காகன்னு எதுவுமே ப்ராப்பராக செட் பண்ணியெல்லாம் எடுத்து வைக்கல. எப்படி இருக்கோ அப்படியே தான் எடுத்திருந்தேன். பாட்டி அத்தா தான் மேக்ஸிமம் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது எடுத்து வச்சுட்டனால அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அதை வந்து அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவோம். அண்ட் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு தனியாக ஒரு 4 ஷெல்ஃப் இருக்கும். அங்கே வந்து நமக்கு தேவையானது எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டோட சிம்பிளான ஒரு கிச்சன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.